அம்மா வடிவு, இதோ வந்துட்டேன். இந்த நகையோட ஒண்ணு பார்க்கும்போது எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு. எங்கேயாவது வெளியே போறியாம்மா? ஆமாமா, திருவிழாக்கு போறேன். அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்காரு, அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? கருப்பாயி, கண்ணு கட்டிய திறந்து விடுமா? என்னப்பா இவ்வளவு நேரம்? டவுன் பஸ் கிடைக்கலம்மா. பண்ணையில பாதி வேலைய நம்ம கருப்பாயே செய்தது. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பசிக்குதா? உன்னை குடும்பம் சாப்பிடட்டும். ஏன்பா, கருப்பாய்க்காக ஒரு ரசாலியாவது வாங்கிட்டு வந்துடக்கூடாதா? உங்க 2 பேருக்கும் விலைவாசியே தெரியறது இல்லம்மா. ஏமா பால் வண்டி வந்தாச்சு போல் இருக்க. போம்மா, போ. செல்லத்தர, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு கருப்பாய் இருந்தாலே போதும்பா. ஆமாப்பா, பொறுப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறத விட இப்படி கடமையை செய்யற கருப்பாய்க்கு எஜமானா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுகிட்ட மனுஷனே தோத்துருவான் போல் இருக்குது. கறக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் செய்யுது. அத நான் மனுஷங்கிட்ட விட்டுட்டேன். இந்தா, ஏன் தெரியுமா? கறக்கிறது மனுஷனுக்கு கை வந்த கலை. அதுல நியாய அநியாயம் பார்க்க மாட்டான், கறந்துகிட்டே இருக்கும். வணக்கம் செல்லதுரை. வணக்கம் வணக்கம், வாங்க. பாலம் கட்டுறதுக்காக கான்ட்ராக்டர் வடிவேலுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தீங்களே, ஆமா, அது இன்ன வரைக்கும் அப்படியே நிக்குது. சீக்கிரமா பணத்தை கொடுக்க சொல்லுங்க, இல்லன்னா கோர்ட்டு கச்சேரி அது இதுன்னு அலைய வேண்டி வரும். அதெல்லாம் வேண்டாங்க, பையன் நானே இருக்கேன். சீக்கிரமா பணத்தை திருப்பி கொடுத்துருவான். அதத்தான் நானும் விரும்புறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. செல்லதுரை, உன் மனசுல என்ன கலிவ கர்ணன்னு நினைச்சிருக்கியா? என்ன பரமசிவம், கண்ட வயலுக்கெல்லாம் கடனை கொடுக்குற, கண்ட இடத்துல கையெழுத்து போடுற, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குப்பா. பரமசிவம், பெத்தவங்க செய்யறது பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க. நான் செய்யற தர்மமும் உதவியும் என் குழந்தையை காப்பாத்தாமல விட்டுடும். காட்டுவலி போற பொண்ணே கவலைப்படாதே, காட்டுப்புலி வலி மறிக்கும் கலங்கி நிக்காதே, வீரையன் பேர சொன்னா ஊரடங்கும் பாரு, எங்க வீரையன் பேர சொன்னா ஊரடங்கும் பாரு. சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்க வயசுக்கு தகுந்த பிள்ளைங்களோட விளையாடுறத விட்டுட்டு
என்ன மடக்குறீங்களே, என்ன விஷயம்? எங்க வயசு உள்ளவங்க கிட்ட நாங்க போக மாட்டோம். உங்கள மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மீறினவங்க கிட்ட தான் சிநேகம் வச்சுக்குவோம். ஏன்னா உங்க கிட்ட தானே இருக்கு காசு. காசா? காசுன்னா உங்க சின்னவங்க பெரியவங்க என்கிட்ட சம்பாதிச்சா கொடுத்துருக்காங்க. உங்களை இப்படியே விட்டா நாளைக்கு நீங்க வழிபறியா பண்ணுவீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் காசு கொடுக்கறது இல்ல. வந்து மாட்டிக்கிட்டேன். சீக்கிரமா கோல்ல காசு போடு, இல்லன்னா தலைரஞ்சல் நடக்கிற வேலை. ஆமா, தலைவர் அமைதியா தான் இருக்கிறாரு. தொண்டனுங்கெல்லாம் ஏன் குதிக்கிறீங்க? தலைவர் அமைதியா இருக்காரு நினைக்காத. அவர் நெற்றிக்கண்ணை திறந்தா ஒவ்வொன்னா போயிடும். என்னடா போயிடும்? தலையில இருக்க கிழங்கு, இடுப்புல இருக்க பைசா, இப்படி ஒவ்வொன்னா போயிடும். முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள பேச்ச பேச்ச. போயிட்டீங்களேடா, கொஞ்சம் வாங்கலேடா. அப்படின்னா 40 பைசா தரியா? நாங்க வரோம். சரிடா, சீக்கிரம் வாடா. டேய் வாங்கடா. என்ன தலைவர போட்டா? தலைவர் போற நேரமாச்சு. போனதும் காராம்பஸ் உட்கார்ந்து ஆத்தா பாலை கொடுத்துடும். தலைவர் பால் குடிச்சு பார்த்து பாரு. வாங்கடா போலாம். வாங்கடா. வாடா, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறோம். உட்கார். என்ன விஷயம்? மழை இல்லாம நிலமும் காஞ்சு பயிரும் காஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்சு இருக்கிற பூமியும் வெடிச்சு போயிடும் போல் இருக்கு. அதனால உடனடியா அக்கா நிவாரண பணியில இறங்க போறாங்க. தெற்கால் இருக்கிற அந்த நிலத்தை உங்க சின்னம்மா விக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. வீரையா, நீ என்ன பண்ற? இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்த போடுற. ஆமா, இது வரைக்கும் 3 முறை கையெழுத்து போட்டிருக்கேன். இனிமே போட மாட்டேன். போ. தம்பி, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிட்டல்ல, இவன் பேசுவான்டா. வீரையா, விவகாரம் பண்ணாத. ஒழுங்கா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். போ. ஏண்டா முறைச்சா பாக்குற? கையெழுத்து போறியா இல்லையா? நான் போட மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். உன்னை மிதிச்சே கொண்டு. சும்மா நீ ஆம்பல்னா ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட
சண்டியர் இல்ல, நான் தான் சண்டியர். வீரையா, 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 வீரையா.